50 வருடங்களுக்கு முன்னால் பணக்காரர்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு ஏழை போவார். இன்னைக்கு ஏழையா உள்ளவங்கள மக்கள் மதிப்பதில்லை. ஆனால் ஏழையா இருக்கும் பொழுதுதான் சில பேருக்கு ஈமான் அதிகமா இருக்கும். பணக்கார தண்ணி வந்தா 4 பணக்காரனுடைய நட்பு வேணுமே. ஊர்ல ஒரு பணக்கார வீட்டு கல்யாணம், ஏழைகளை கூப்பிட மாட்டாங்க. நிதர்சனமான ஒரு இதை சொல்றேன். பணக்கார வீட்டு தேவைக்கு, பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு அவன் மார்க்க முரணா சேர்த்து போக மாட்டாது, வேற விஷயம். ஆனா அந்த விசேஷங்களுக்கு ஏழை வீட்டு வாசப்படியை வசதி படுத்தல மிதிக்க மாட்டார்கள். ஏழை வீட்டுக்கு விருந்துக்கு போக மாட்டார்கள். காரணம் என்ன? பணக்காரன் ஆக அந்த ஈமான் குறையும் சில பேருக்கு. அதுலதான் அந்த சாராயம் குடிக்கிறது கூட வருது. சாராயம் குடிக்கிறாங்கல்ல, காசு ஏற ஏற கண்ணு முன்னு தெரியாம எனக்கு என்ன பார்க்க அல்ல, எனக்கு என்ன கொடுக்கல, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சொத்து இருக்கு, சோழ இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் நினைச்ச சாராயத்தை குடிப்பேன், எதையும் பண்ணுவேன், என்னவும் செய்வேன் என்று பணக்கார மக்கள் இன்னைக்கு அதை செய்யறாங்க. சில குடும்பத்துல கூட அனுமதிக்கிறாங்க. அது ஜாலிக்கு ஒரு நாள் குடிக்கட்டவன். ஆமா, நீங்களா சின்ன வயசுல குடிக்கலையா? வாப்பாவை சொல்றது உமா மாறும். பயலோ போய் சின்ன பயலோ இளைஞர் பயல் குடிச்சாங்கன்னா திட்டது இல்ல, கண்டிக்கிறது இல்ல. ஆமா, நீங்க எனக்கு கல்யாணம் வைக்கும் குடிக்காத குடியா இவன் குடிக்கிறான் அப்படின்னு ஒரு என்ன செய்ய சப்போர்ட் பண்ணிக்கிறது குடிக்கு. அந்த குடியை இன்னைக்கு என்ன செய்வாங்க? பீர்னு ஒண்ணு இருக்கிறது, அது போதை கம்மியா உள்ளது, அதை குடிக்கிறதுக்கா இன்னைக்கு அனுமதி கொடுப்பீங்க அல்லது குடிப்பாங்க. கொஞ்ச நாள்ல அது வந்து கோட்டு மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லுன்னு சொல்லி பெரிய போதை இருக்கலாம். பாட்டிலே குடிக்கிற அளவுக்கு மாறி விடுறாங்க. சின்னதா நீங்க போதையை அனுமதிச்சீங்கன்னா அது எங்க போய் நிக்கும்னா கஞ்சா அப்படின்னு வரைக்கும் போயிருது. பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது கூலி வைக்கிறான், பாத்திருக்கீங்களா? எல்லா ஊர்லயும் இருக்கிறது. ஆசிரியர்கள் குமுறுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடக்கூடிய வரக்கூடிய மாணவனுக்கு கூலி என்ற போயில கிடைக்குது, கஞ்சா மாத்திரை கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, மது தாராளமா கிடைக்குது. எல்லா வகையான போதையும் பள்ளிக்கூட மாணவனுக்கு கிடைக்குது. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற 4 மாத செயல் திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் காசிம் புதுப்பேட்டை கிளை சார்பாக தற்போது சிறப்பு பயான் நடைபெறுகிறது. இதில் மார்க்கம் தடுத்த மது போதை என்ற தலைப்பில் சில தகவல்களை தெரிந்திருக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மை தீமைகள் வரையறுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை இதுதான் நீங்கள் செய்யலாம், இதுவெல்லாம் செய்யக்கூடாது, இதற்கெல்லாம் மார்க்க அனுமதி இல்லை, மீறி நீங்கள் செய்யும் பொழுது இறை கட்டளை மீறுவதையும் தாண்டி சில சட்டங்களுக்கு இறை கட்டளை மீறுவதை தாண்டி உங்களுக்கே அது அழிவை ஏற்படுத்தும், நாசத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் வாழும் பொழுதே உங்களை தீமையில, நோயில, மரணத்துல கொண்டு போய் விடும் என்ற சில பாவங்கள் இருக்கிறது, சில குற்றங்கள் இருக்கிறது. இதை எப்படி உங்களுக்கு பிரித்து சொல்ல வேண்டும் என்றால், ஷிர்க் என்ற ஒரு தீமை இருக்கிறது, இணை வைப்பு என்ற அதுக்கு பெயர். இணை வைப்பை நீங்கள் செய்தால் உங்களுக்கு உலகத்துல எதுவும் நஷ்டம் இருக்கிறதா? உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா? இல்லை. இன்னும் அது லாபம் தான் கொடுக்கும். இன்னைக்கு சுபஹான மௌலிது எல்லா பள்ளிவாசலையும் ஓதப்படுது. அதனுடைய நோக்கம் என்ன? கடை திறந்தா, வீடு குடி போனா, கல்யாணம் வச்சா, நல்ல காரியம் நடந்தா, ஏன் மௌத்து வீட்டில் கூட இந்த மௌலிது ஓத பார்க்குறோம். எதற்காக மௌலிது ஓதுறாங்க? மௌலித ஓதுனா காசு கிடைக்கும், மௌலிது ஓதுனா நமக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும்,
எங்க ஊர் ஆலிம்சா மாதிரி மௌலித் ஓத ஆள் கிடையாது, எல்லா மெட்டும் பேசுவாரு. புதுப்பட மெட்டெல்லாம் எடுத்து மௌலித் ஓதுவாரெல்லாம் ஒரு போட்டி இருக்கிறது, பேச்சு இருக்கிறது. அப்ப இணை வைப்பான காரியங்களை நீங்க இந்த மார்க்கம் தடுத்திருந்ததை செய்தால் கூட அந்த உலகத்துல உங்களுக்கு பாதிப்பு தெரியாது. ஆனால் அதே மார்க்கம் தடுத்த மது போதை உடலுக்கு தீங்கு, மறுமைக்கும் தீங்கு என்று சொல்லக்கூடியதுல உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதை சாப்பிடுவதால், அந்த மதுவை அருந்துவதால், புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் உங்களுக்கே அதற்கான கேட்டே நீங்கள் பார்க்கலாம். நபியல்லாஹ் காலத்துல மது போதை என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. எப்போது? ஆரம்ப காலத்துல மதீனாக்கு வந்த பிறகும் கூட 13 வருஷ மக்காவுடைய வாழ்க்கைக்கு பிறகு மதீனாக்கு வந்த பிறகும் கூட மது அனுமதியா இருந்தது. எந்த அளவுக்கு மதுவை அவங்கள வச்சிருந்தாங்கன்னா, வீட்டிலேயே மதுவை காய்ச்சி வியாபாரம் செய்தார்கள், வருமானம் ஈட்டினார்கள். அப்படி இருந்த மதுவை நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடை விதிக்கிறார்கள். எந்த அளவுக்கு தடைனா, மதுவை அருந்துவிட்டு அலிர் எல்லாம் என்ன செய்றாங்க, தொழுவைக்கா நிக்கிறாங்க. மதுவை குடிச்சிருக்காங்க, அன்னைக்கு அனுமதி தானே, அது பெரிய பாரதம் கிடையாது. அந்த சாராய மதுவை குடித்து விட்டு தொழுவைக்கா நிக்கிறாங்க. தொழுகையில என்ன செய்யறது, சூறா வரல, தடுமாறுது. அப்ப அல்லாஹ் இறக்குறான், நபியே நீங்கள் தொழுவைக்கா நின்றால் போதையா நிலையில தொழுவைக்கு போய் நிக்காதீங்க என்று ஒரு தடையை விதிக்கிறான். இது முதல் தடை. நல்லா விளங்கிக்கிறீங்க. இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு பல பேர் குடிக்கிறாங்க, சாராயம் அருந்துறாங்க, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, பாக்கு, கோயில இது எல்லாம் போடுறாங்க. அவங்கள திருத்துறதுக்கு, அவங்கள மாத்துறதுக்கு அந்த வீட்டு பெண்கள், நண்பர்கள், உறவினர்கள்லாம் சிரமப்படுறத பார்க்கிறோம். இஸ்லாம் அன்றைக்கு இந்த மதுவை, போதை எப்படி ஒழித்தது என்று சொன்னால் படிப்படியாக ஒழித்தது. அது ஆயிஷா அவர்களே சொல்லி காட்டுறாங்க. அன்னை ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, ஒரு நேரத்துல படிப்படியாக தான் இந்த இஸ்லாத்துல இந்த மது ஒழிக்கப்பட்டது. அல்லாஹ் முதல்ல சொல்றான், போதையா நிலையில நீ என்ன செய்யாதீங்க, தொழுகைக்கா நிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வசனம் இருக்கிறது, குர்ஆன் நீங்க பார்க்கலாம். அதற்கு பிறகாக அந்த மதுவை நபிகள் சொல்றாங்க, யாரெல்லாம் மது வச்சிருக்கிறீங்களோ நல்லா விளங்கிக்கிறீங்க, அல்லாஹ் தடை விதிக்க போறான். அல்லாஹ் மதுக்கு முற்றிலும் தடை விதிக்க போறான். அப்படி தடை விதிக்கும் பொழுது யாரும் பயன்படுத்த முடியாது. அதற்கு முன்னால் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதை விற்று அதை வீணாக்காமல் காசை வருமானம் பார்த்துக்கிறீங்கன்னு நபிகள் சொல்றாங்க. பிறகு ஒரு நேரத்தில் அல்லாஹ் தடை செய்கிறான். அதுக்கான வசனம் என்ன? அல் மாயிதா 5ஆம் அத்தியாயம் 90வது வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன் நாசு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு மது, வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாபு சிலைகள், வல் அஸ்லாமு குறி கேட்கப்படும் அம்புகள், ரிஜிசு மினல் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்கள். யாரெல்லாம் குடிய வாயில வைக்கிறீங்களோ முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் இளைஞர்கள், ஷைத்தானுடைய கூட்டாளி நீங்கள், மாற்று கருத்தே இல்லை. மதுவை நீங்க வாயில வாங்கி குடிக்கிறீங்கல்ல, கையில வாங்கி, அந்த மதுவை குடிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு இளைஞனும் ஷைத்தானுடைய காரியத்தை, அருவருக்கத்தக்க காரியத்தை செய்கிறீர்கள். அல்ல மாற்று கருத்தில் அல்லாஹ் சொல்றான், ருஜிசு மினல் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியம், ஃபஜ்தனிபூஹு தவிர்த்துக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த வசனத்தை சொல்லித்தான் நபிகள் நாயகம் மதீனாவுல மதுவை முற்றிலும் தடை செய்தார்கள். வரலாற்றுல கேள்விப்பட்டிருப்போம், மதீனா வீதிகளிலே மது ஆறாக ஓடியது. இந்த வசனம் என்னைக்கு இறங்கியதோ அன்றே சஹாபாக்கள் அந்த சாராயத்தை காய்ச்சியதை, விற்றதை, வருமானம் பார்த்ததை தூக்கி வீதியில ஊத்துனாங்கள. சாராய கடைக்கு போய் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து அந்த தண்ணியை வாங்கி குடிக்காதீங்கப்பா, குடிச்சிட்டு வீட்டுல பொம்பளை அடிக்காதீங்கப்பா, பிள்ளைங்களை திட்டாதீங்கப்பா, ஆரோக்கியத்தை கெடுக்காதீங்கப்பா, குடும்பத்தையும் நாசமாக்காதீங்கன்னு சொன்னா அந்த ஆள்களுக்கு, குடி ஆசாமிகளுக்கு, குடிகார பிரியர்களுக்கு காதல விழுகிறதே இல்லை. போதை எங்களுக்கு
அது பெரிய எங்களுக்கு என்னது, ஒரு என்ஜாய்மெண்ட், பெரிய எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. எந்த சந்தோஷமும் கொடுக்காது. அது அந்த நேரத்துக்கு மூளையை சில ஹார்மோன்களை மாற்றும், அவ்வளவுதான். அந்த அந்த கெமிக்கல் அதை சேர்க்கப்படுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அது உள்ளுக்குள்ள போய் செய்யற வேலை கேன்சர், புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வேலை. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, கொஞ்சம் நன்மை இருந்தாலும் மதுவுல பெரிய தீமை இருக்கிறது. நீ குடிகாரம் எல்லாரையும் பாருங்க, கொஞ்ச நாள்லயே லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கையெல்லாம் நடுக்கிறது, சுகர் ஹை, பிரஷர் ஹை, எல்லா இளவு நோயும் வந்துடும், எல்லாம் வந்துடும். குடிய மட்டும் குடிக்கிறவனுக்கு நோய் இல்லாம மௌத்தா போனதே கிடையாதுங்க, மாற்று கருத்தே இல்லை. குடிக்கிற யாரையும் பாருங்க, கண்ணு சரியா தெரியாது, மூஞ்சி பளிச்சுன்னு இருக்காது, துக்கு உளுந்த மாதிரி இருக்கும். 30 வயசு இருக்கணும் இளைஞ, பாத்தீங்கன்னா 50 வயசு ஆள் மாதிரி இருப்பாப்ல, ஒரு மூட்டை தூக்க முடியாது, இப்பவே சுகர் பிபின்னு வைத்தியமா பாப்ல. எதனால? குடி என்ற ஒரே ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த குடியை, மதுவை தடை செய்த காரணமே இஸ்லாமிய சமுதாயம் எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டும். அதுல இந்த மது போதையில மிகப்பெரிய வழியை காட்டுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு சரியானு சொன்னால், இன்றைக்கு யார் அந்த மதுவை தடை செய்து தனக்குத்தானே தடை செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கின்ற அல்லாஹ் சொல்றான். மேலும் சொல்றான், இன்னமா இருது ஷைத்தானு, ஷைத்தான் இந்த மதுவின் மூலமாக எதை நாடுகிறான் தெரியுமா? எதை உங்களிடத்துல செயல்படுத்துகிறான் தெரியுமா? அன் யூக்கிய பைனக்குமுல் அதாவத்து, ஷைத்தான் இந்த மது போதையின் மூலமாக, சூதாட்டம் மூலமாக எந்த கேட்டை உங்களுக்கு நாடுறான்னு சொன்னா, வல் பலா ஃபீ ஹம்ரி வல் மைசிரி, அது எப்படிப்பட்டது என்றால், ஷைத்தான் இதன் மூலமாக பகைமையும் வெறுப்பையும் உங்களிடத்துல விதைக்கிறான். குடி குடிச்சிட்டு வந்தா சும்மா இருக்காது கைகால், பகைமை வெறுப்பு நல்லா சொல்றான்ல, கைகால் சும்மா இருக்காது, வரும்போதே 4 பேரை தூக்கி அடிக்கணும்னு தோணும். அதுக்கு யாரு கிடைச்சா? அப்பாவை பொண்டாட்டி கிடைச்சா, வீட்டுல அப்பாவை பிள்ளைங்க கிடைச்சாங்க, வந்தா ஒரே அடி, இன்னும் சோறு வைக்கல அடி அப்படின்னு ஒரு அடி. பிள்ளைங்க ஏதாவது கேட்டுச்சுன்னா இதே தொல்லையா போச்சுன்னு ஒரு மிதி. பிள்ளைய பொண்டாட்டி, புள்ள, பெத்த உம்மா, வாப்பா வாயில வர்ற வார்த்தைகள் இந்த குடியினால ஒவ்வொரு குடும்பமும் சீரழித பார்க்கிறோம். அது அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் பகைமை வெறுப்பை உங்களுக்கு உருவாக்குகிறான். அது மட்டுமா, சத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி, ஸலாத்தை தடுக்கிறான், தொழுகையை தடுக்கிறான், அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை தடுக்கிறான். அனில் திக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ரு, பயம் இருக்கிறத, நினைப்பு இருக்கிறத, அதை விட்டும் தடுக்கிறான். அனிஸ் ஸலாத்தி, ஸலாத்தை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கிறான். மேலும் என்ன செய்றான்? ஃபகல் அன்தும் முன்தஹூன், அவன் இதன் மூலமாக நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். மதுவும் சூதாட்டமும் ஷைத்தானுடைய காரியம். ஒரு ஷைத்தான் என்றால் கேவலமானவன், திருடன், கொலைகாரன், கொள்ளையடிப்பவன், அருவருக்கத்தக்கவன், மிருகமானவன் என்று எந்த பேரும் கொடுக்கலாம். நபிகள் நாயகம் கொடுத்த அந்த காலத்துல மனுஷனுக்கு ரசூலுல்லாஹ் ஷைத்தான் பேர் கொடுத்தாங்க. அவன் கொலைகாரனா இருந்தான், கொள்ளக்காரனா இருந்தான், கோழி சொல்லுவான், திருடனா இருந்தா, எல்லாத்துக்கும் பேரு ஷைத்தான் தான். அவ ஷைத்தான் தான் என்ன செய்யறான்? மதுவை குடிக்க வைக்கிறான். அது போன்ற வழியில அதுக்கு நீங்க இரையாகி விடாதீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களை, மாற்று மத மக்களுக்கு சொல்றோம், எல்லாரும் சகோதரர்கள், இதை யாரெல்லாம் கேட்கறீங்களோ, இந்த குடிக்கும் பொழுது கையில இந்த பாட்டில வாங்கும் பொழுது நினைச்சு பாருங்க, இந்த பாட்டில வாங்கி வாயில குடிக்கிறோமே, அல்லாஹ் இது மாதிரி நரகத்துல குடிக்க வைப்பான மாட்டானா? இன்னைக்கு என்ன உன் காசு இருக்குன்னு ஒரு திமுறா, உடம்புல தெம்பு இருக்குன்னு ஒரு இது வைராக்கியமா? யார் என்னை கேட்க போறா? அப்படிதான் இருக்கு. நீங்களே இறங்கி இருக்கிறாங்க, நீ கேட்க முடியும் வச்சுக்கிறீங்களே, ஏன்பா குடி குடிச்சு இப்படி உடம்ப வீணாக்குற, குடும்பத்தை நடத்த நிக்கிறேன்னா நீ யாருப்பா கேட்க? நம்மளே அடிக்க வருவார்கள். நீங்க அனுபவிச்சிருக்கலாம். பெண்கள் சரி, ஆண்களும் சரி, நம்ம பயந்து நீ போவன் இருக்கிறது. குடியாரலை பார்த்து ஒரு நேரத்துல ஊருக்குள்ள குடியான வரும்போது நம்மளை பார்த்து பயந்து போனாங்க. பெரியா போறாரு, பெரியம்மா வர்றாங்க, மாமி வர்றாங்க, மச்சான் வர்றாரு, தலையில முக்காடு போட்டு போயிருவோம், அங்கிட்டு போயிருவோம் பைக்கை ஓட்டிக்கிட்டு. இன்னைக்கு அவன் தெம்பா இன்னைக்கு வர்றான், நெஞ்ச நிமித்திக்கிட்டு குடிகாரம் வந்து தெம்பா இன்னைக்கு வர்றான். நம்ம தான் ஒதுங்கி போவன் இருக்கு. அம்மாடி அடிச்சு போடுவானோ, கெட்ட வித திட்டி போடுவானோ, கேவலப்படுத்தி போடுவானோ அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நல்லா உள்ள மக்கள்
குடிகாரனுக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்? உள்ள போன சரக்கு அப்படி, விஷயம் அப்படி. அல்லாஹ் சொல்றான்ல, பகைமை வெறுப்பை சைத்தான் ஏற்படுத்துவான். இந்த மதுவின் மூலமாக நான் கண்கூடா பார்க்கிறேன். இன்னைக்கு பல தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, பல பெண்கள் மனைவிமார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது 1000 500, அந்த சம்பாத்தியத்தை குடிக்க இந்த மனுஷன் அழைச்சு சாவடிக்கிறாரு. அது பத்தாது என்று எங்களையும் அடித்து கொலை செய்ய, எங்களையும் கொலை செய்யாத குறைதாங்க. பல குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்களை பார்க்கிறோம், ஏழையா இருப்பாங்க, உழைப்பாளியா இருப்பாங்க, வீடு இல்ல, வாசல் இல்ல, நல்ல உணவு இல்ல, ட்ரெஸ் இல்ல, பிள்ளைகள் பரிதவிக்கும், காசுக்கும் பணத்துக்கும் படிப்புக்கும் பிள்ளைகள் அடுத்தால் கையை பார்க்கும். அந்த மாப்பிள்ளைக்கார கணவன், வீட்டு தலைவன் உழைச்சிட்டு வந்த காசை எல்லாம் குடிகாரன் சாராயத்துல கொடுத்துட்டு தான் மறுல பார்ப்பான். ஏன் தெரியுமா? அந்த குடியுடைய விஷயம் அப்படி இருக்கிறது. அந்த குடியை விட்டால், அந்த காசை சேமித்தால் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு 4 காசு நாளைக்கு தேவைப்படும் என்று அவன் உள்ளத்துல வரல. எப்படி திருத்துவீங்க? எப்படி மாற்றுவீங்க? என் புருஷன், என் அண்ணன், என் தம்பி, என் வாப்பா குடிக்கிறாரு, எதுக்குமே கேட்கறது இல்ல, போலீஸ்ல விடுறோம், அடிக்கிறோம், மிதிக்கிறோம், என்ன பண்ற குடிய விடல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிதான் மாத்தணும். நபிகள் நாயகம் அந்த ஊருக்கு மதீனாக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கா நகரத்திலையும் சரி, மதீனாவிலும் சரி, சஹாபாக்களுக்கு பேர் என்ன? ஜாஹிலியா காலத்து மக்கள், அறியாமை காலத்து மக்கள். குறிப்பா மதீனாவுல அவர்கள் கண்மூடித்தனமா செயல்பட்டார்கள். தான்றோண்டித்தனம், கொலை, கொள்ளை, விபச்சாரம், கற்பழிப்பு, மது எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. நபிகள் நாயகம் போனார்கள், அங்கே சொன்னது என்ன? கோர்ட்டா, போலீஸா, பஞ்சாயத்தா, அடிதடியா? இல்ல இல்ல. நபிகள் என்ன பண்ணாங்க? மதீனாக்கு போய் சொன்னது என்ன? செஞ்ச புரட்சி என்ன? இன்னைக்கு அறிவியல் அறிஞர், அந்த ஆய்வாளர், எழுத்தாளர் மைக்கேல் ஹட்ஸ் எழுதுறாரு, கிறிஸ்தவர், 100 சமூக புரட்சியாளர்ல நபிகள் நாயகம் முதலிடம். வாழ்ந்து மரணித்த, இன்னைக்கும் வாழக்கூடிய சமூக புரட்சியாளர்ல முகமது நபிக்கு தாங்க முதலிடம் கொடுப்பேன். அவர் ஒரு கிறிஸ்தவர். இயேசுநாதருக்கு 3ஆம் இடம் கொடுக்கிறார். உலக புகழ்பெற்ற புத்தகம் அது, தி 100 மேன், இங்கிலீஷ் அதுக்கு பேரு. அந்த 100 மனிதர்கள், அந்த சிறப்புமிக்க மனிதர்கள், தி 100 மேன் என்று பேரு. ஆசிரியர் மைக்கேல் ஹட்ஸ், ஒரு கிறிஸ்தவர். ஏன் தெரியுமா? அந்த கருப்பு காலத்துல உள்ள கொலை, கொள்ளை, கற்பழிப்புல இருந்த அந்த மக்களை, சவுதி அரேபியா உள்ள அந்த மக்களை திருத்திய புரட்சியாளர் நபிகள் நாயகம். குடியை விட்டும் திருத்தினார், நபிகள் திருத்தினாங்க. சாதாரணம் இல்ல. இன்னைக்கு குடியை விட்டு திருத்த தடுமாறுறோம், சிரமப்படுறோம். ஒவ்வொரு ஜமாத்துகளையும் ஊர்லையும் நீங்கள் மார்க்கத்தை சரியா சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கை செய்தால் மார்க்க உபதேசம் ஒன்றே போதுமானது. குடியிலிருந்து திருத்துறதுக்கு இஸ்லாம் கடுமையா எச்சரிக்கிறது. எந்த அளவுக்கு எச்சரிக்கிறதுனா, ஒரு முஸ்லீம் குடிக்கும் போது நல்லா விளங்கிக்கிறீங்க, அவன் முஸ்லீமே கிடையாது என்று நபிகளாம் டிக்ளேர் பண்றாங்க. ஒரு முஸ்லீம் குடிக்கிறாரு, சாயந்தரம் காசை வாங்கிட்டு வரும், சம்பளத்தை வாங்கிட்டு வர்றாரு, அல்லது வெளிநாட்டுல வந்திருக்காரு, கல்யாணம் வைக்கிறாங்க, காட்சி வைக்கிறாங்க, திருவிழா வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, அவர் குடி குடிக்க போறாரு. அந்த குடி குடிக்கும் பொழுது அவர் முஸ்லீமாக இருப்பதில்லை. அல்லாஹ் நாடி மௌத்து வந்து விட்டால் காஃபிராக மரணிப்பார். கையில பாட்டில தூக்குற ஒவ்வொரு முஸ்லீம் இளைஞன்னு நீ புரிஞ்சுக்கிறன்னு, குடிக்கும் போது நீ முஸ்லீம் கிடையாது. அப்படியே நீ ஆக்சிடென்ட் ஆகி, விபத்தாகி, அல்லாஹ் இயற்கையில ஹார்ட் அட்டாக் கொடுத்து, ஏதோ ஒன்று கொடுத்து உன்னை மரணிக்க செய்தால் நீ போகும் இடம் நிரந்தர நரகம். ஏன்? ஈமானே உன்கிட்ட இல்ல. நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஒரு திருடன், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், ஹீன யஸினி, விபச்சாரம் செய்யும் பொழுது, அவன் மூமினாக இருப்பதே இல்லை. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் அந்த விபச்சாரம் செய்யும் பொழுது மூமினா இருப்பதில்லை. ஒலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு, ஒரு திருடன் திருடும் பொழுது மூமினாக இருப்பதில்லை. அதே போன்று ஒலா யஸ்ரப ஹீன யஸ்ரபு, குடி குடிப்பவன், மது அருந்தவன் குடிக்கும் பொழுது மூமினாக இருப்பதே இல்லை. அப்ப யார் அவன்? குடிக்கும் பொழுது, திருடும் பொழுது, விபச்சாரம் செய்யும் பொழுது மூமினே, முஸ்லிமே இல்ல. அல்லாஹ் நாடி மௌத்து வந்து விட்டால், நமக்கு சொல்றோம் நிறைய பேருக்கு, சந்தோஷத்துக்காக குடிக்கிறோம் பாய். ஃப்ரெண்டு வந்திருக்கான் வெளிநாட்டுல இருந்து, கல்யாணம், ஒரே சரக்கு பார்ட்டி தான். டூர் போனோம், ஒரே சரக்கு பார்ட்டி தான். அதையும் சில பெண்கள் ஆதரிக்கிறாங்க. வசதி வாய்ப்பு வந்துட்டா
ஈமான் குறைஞ்சிருன்னு நபியெல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழைகளை மட்டமாக்குறதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சஹாபி சொல்றாரு, ஏழை அங்கிட்டு நடந்து போகும்போது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு சபை இருக்கிறது. இன்னா மனிதர் யாருன்னு கேட்கும் பொழுது அவர் யார்? அவர் கருதப்பட சமுதாயத்துல கருத்தப்படாத ஒரு மனிதரா இருக்கிறார், கண்டுகொள்ளப்படாத மனிதரா இருக்கிறார் ரசூலுல்லாஹ் சொல்றாரு. நபியெல்லாம் சொல்றாங்க, ஏழை என்பதற்காக நீங்க எப்படி சொல்றீங்களா? ஏழைகள் தான் பணக்காரர்களை விட 50 ஆண்டுகள் முன்னால் சொர்க்கத்திற்கு போவார்கள். ஏழைகளுக்கு இங்கதான் உங்களுக்கு பெரிய கஷ்டம். பார்க்கும் பொழுது ஏளனமா உங்களுக்கு தெரியலாம், பார்க்கும் பொழுது பரிதாபமா நீங்க பார்க்கலாம், ஏழைகளை உதாசீனப்படுத்தலாம். ஒன்றை விளங்கிடுங்க, அல்லாஹ் யாருக்கு காசை கொடுக்காமல் ஈமானை அதிகரித்து கொடுத்தானோ சொர்க்கத்துல ஜாம் ஜாம் நீங்க முன்னாடி போய் நிக்கலாம். பணக்காரெல்லாம் கேள்விக்கு அடிக்கடி கேள்வி வச்சுட்டே இருக்கணும். நல்லா விளங்கிட்டீங்களா? ஐடி ஆபீஸ் மாதிரி தான், இன்கம் டாக்ஸ் ஈடி ரேடு மாதிரி. ஈடியும் ஐடி வந்து அனுப்பிச்சுவாங்க, உட்கார்ந்து பொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃபைல. என்ன காசு உங்கள்கிட்ட கூட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படித்தான், மறுமையில காசு கூட கொடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா நிறைய கொடுத்துட்டானல்ல, அத்தனைக்கு பதில் சொல்லணும். ஆனால் காசு இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இருந்த காசை எல்லாம் அல்லாஹ்க்காக செலவு செய்த, குடும்பத்துக்காக செலவு செய்த, அல்லாஹ் நீ கொடுத்ததே கம்மி தான் எனக்கு, நானே ஒரு ஏழை மிஸ்கின், எனக்கே ஒண்ணுமில்லை என்று சொல்லி அவன் ஜாம் ஜாம்னு ஈமானோடு மரணிச்சு செலவழிக்கிறீங்க. குடியாரனோ அல்லது கொள்கையை மாறி போனா கிடையாது, சிறுக்கோச்சா கிடையாது. ஜாம் ஜாம் நினைச்சுவார் அவரு. 50 வருடங்களுக்கு முன்னால் பணக்காரர்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு ஏழை போவார். இன்னைக்கு ஏழையா உள்ளவங்களை மக்கள் மதிப்பதில்லை. ஆனால் ஏழையா இருக்கும் பொழுதுதான் சில பேருக்கு ஈமான் அதிகமா இருக்கும். பணக்கார தன்மை வந்தா 4 பணக்காரனுடைய நட்பு வேணுமே. பார்த்திருக்கீங்களா? ஊர்ல ஒரு பணக்கார வீட்டு கல்யாணம், ஏழைகளை கூப்பிட மாட்டாங்க. நிதர்சனமான ஒரு இதை சொல்றேன். பணக்கார வீட்டு தேவைக்கு, பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு அவன் மார்க்க முரணா சிலது போக மாட்டாது, வேற விஷயம். ஆனா அந்த விசேஷங்களுக்கு ஏழை வீட்டு வாசப்படியை வசதிப்படுத்தவர்கள் மிதிக்க மாட்டார்கள், ஏழை வீட்டுக்கு விருந்துக்கு போக மாட்டார்கள். காரணம் என்ன? பணக்காரன் ஆக அந்த ஈமான் குறையும் சில பேருக்கு. அதுலதான் அந்த சாராயம் குடிக்கிறது கூட வருது. சாராயம் குடிக்கிறாங்கல்ல, காசு ஏற ஏற கண்ணு முன்னு தெரியாம எனக்கு என்னப்பா குறை, அல்லாஹ் எனக்கு என்ன கொடுக்கல? வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சொத்து இருக்கு, சோழம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் நினைச்ச சாராயத்தை குடிப்பேன், எதையும் பண்ணுவேன், என்னவும் செய்வேன் என்று பணக்கார மக்கள் இன்னைக்கு அதை செய்யறாங்க. சில குடும்பத்துல கூட அனுமதிக்கிறாங்க அதை. ஜாலிக்கு ஒரு நாள் குடிக்கிட்டவன். ஆமா, நீங்களாம் சின்ன வயசுல குடிக்கலையா? வாப்பாவை சொல்றது உமா மாறுவோம். பயலோ போய் சின்ன பயலோ இளைஞர் பயல் குடிச்சாங்கன்னா திட்டுறது இல்ல, கண்டிக்கிறது இல்ல. ஆமா, நீங்க என்னை கல்யாணம் வைக்கும்போது குடிக்காத குடியா இவன் குடிக்கிறான் அப்படின்னு ஒரு என்ன செய்யற, ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிற அந்த குடிக்கு. அந்த குடியை இன்னைக்கு என்ன செய்வாங்க, பீருன்னு ஒண்ணு இருக்கிறது, அது போதை கம்மியா உள்ளது, அதை குடிக்கிறதுக்காக இன்னைக்கு அனுமதி கொடுப்பீங்க அல்லது குடிப்பாங்க. கொஞ்ச நாள்ல அது வந்து கோட்ரு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லுன்னு சொல்லி பெரிய போதை இருக்க பாட்டிலே குடிக்கிற அளவுக்கு மாறி விடுறார்கள். சின்னதா நீங்க போதையை அனுமதிச்சீங்கன்னா அது எங்க போய் நிக்கும்னா கஞ்சா அப்படின்னு வரைக்கும் போயிருது. பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது கூலி போய்க்கிறான், பார்த்திருக்கீங்களா? எல்லா ஊர்லயும் இருக்கிறது. ஆசிரியர்கள் குமுறுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடக்கூடிய வரக்கூடிய மாணவனுக்கு கூலிப் என்ற போயிலை கிடைக்குது, கஞ்சா மாத்திரை கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, மது தாராளமா கிடைக்குது, எல்லா வகையான போதையும் பள்ளிக்கூட மாணவனுக்கு கிடைக்குது. அந்த கூலிப்பு இன்னைக்கு நீங்க அதுவும் அனுமதிச்சீங்கன்னா அந்த பள்ளிக்கூட மாணவனுக்கு, கல்லூரி மாணவனுக்கு இந்த கூலிப்பு ஹெராயின்ல போய் முடியுது. ஹெராயின்னா உலகத்திலே மிகப்பெரிய போதை பொருள். அதுதான் பிடிச்சாலும் உங்களுக்கு ஜெயிலு 10 வருஷம் தான், வெளியே வர முடியாது. அது மாதிரி மெத்தப்பட்டவன் இருக்கிறது, அது மாதிரி நிறைய அப்படின்னு எதெல்லாம் பேர்லாம் இருக்கிறது. இது எல்லா போதையுமே இஸ்லாம் தடை செய்த காரணம் என்ன தெரியுமா? அத்தனையும் மறுமைக்கு மட்டும் தீங்கு இல்ல, மௌத்தா போகும்பொழுது நீங்க குடிக்கும் பொழுது ஈமான் இழக்கிறது மட்டுமல்ல, உலகத்திலேயே தீங்கு இருக்கிறது. புற்றுநோயில அதிகமா வர வைக்கக்கூடிய காரணம் பீடி சிகரெட்டு போயிடதான். அலிமான தாங்க முடியல. சாராய் எப்படி விற்கிதோ அது மாதிரி ஒவ்வொரு கடையும் பாருங்க, குறிப்பா முஸ்லிம் கடைகள், முஸ்லிம் வியாபாரிகள் திறந்ததில்லை. முஸ்லிம் வியாபாரிகளே பீடி சிகரெட்டு போயில விற்கிறாங்க. பள்ளிக்கூட மாணவன் வர்றான், நல்லா தெரியும் நம்ம ஊர் இந்த பையன், அவனுக்கு பீடி சிகரெட்டு அது மாதிரிலாம் கொடுக்க கூடாது. 18 வயசு கீழே உள்ள உதாரணம் சொல்லி காட்டுறேன், எப்பவும் கொடுக்க கூடாது.
பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் வந்து பீடி சீட் கேட்டா கொடுக்குறாங்க, கூல் லிப் கொடுக்குறாங்க, ஹான்ஸ் பாக்கு, சாந்தி பாக்கு எல்லாம் கொடுக்கப்படுது. அப்ப அவன் பள்ளிக்கூடத்துல அதை பழகிட்டான்னா அவன் காலேஜ் படிக்கும் பொழுது கஞ்சாக்கு போறான், கஞ்சா சாக்கெட் வாங்குறான், கடத்துறான், அதன் மூலமாக கேஸ் வாங்குறான், கோர்ட்டுக்கு போறான், ஜெயிலுக்கு போறான், வாழ்க்கை முடிந்தது. பேர் என்ன வரும்? கஞ்சா கடத்திய குடும்பம். இந்த போறான் பாரு, கஞ்சா கூட கடத்தினவன், குடிகார வீட்டு புள்ள, குடியார வீட்டு பையன், இந்த போது பாரு குடியார மனைவி, இவன் கணவன், இவனுடைய மாப்பிள்ள குடிச்சானா ரோட்ல விழுந்து கிடப்பான், மான மரியாதை இழந்து. பாக்குறோம்ல, கேள்விப்படுறோம்ல. ஆண்கள் அந்த குடியை மதுவை குடிப்பதால் அவருக்கு மட்டும் தீங்கு இல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தீங்கு, சமுதாயத்துக்கு தீங்கு. என்றைக்கு முஸ்லிம்கள் மேல வெறுப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் காத்திருக்கிறது. முஸ்லிம்கள் சம்பந்தப்படாத சில செய்திகள்ல வழக்குகள்ல முஸ்லிம் இளைஞர்கள் மாட்ட வைக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு அறியாமையில ஒரு டி ஷர்ட் போடுறான் ஒரு 30 பேரு தொண்டியில, ராமநாடு மாவட்ட தொண்டியில அறியாமையில விளங்காம கருப்பு டி ஷர்ட் மேல IS எழுதி இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விளங்கல, அவனுக்கு பிடிச்சி 30 பேரை உள்ள வச்சு இன்னை வரைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கல அவனுக்கு. வெளிநாட்டு போனா சிக்கல் அவனுக்கு. ஒரு டி ஷர்ட் போட்டவன இன்னைக்கு பிடிக்கிறத பாக்குறோம். அவன் வெளிநாட்டு போக முடியல, சம்பாதிக்க முடியல, வியாபாரம் பண்ண முடியல. கஞ்சா கடத்தினா இன்னைக்கு கடத்துறான முஸ்லீம் இளைஞன். அவனுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக விளங்கா தன்மையில போதை இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டது. போதையால் வரக்கூடியது கேடு மட்டும்தான், போதையால் வரக்கூடியது மரணத்துடைய சமம்தான். போதையால் உங்களுக்கு கிடைக்கிறது மறுமையில சர்வ நாசம் என்று தெரியாம குடிக்கிறானே, தெரியாம கடத்துறானே. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது மார்க்க அறிவுரை தான மக்கள். இன்னைக்குமே அதான் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். மார்க்க அடிப்படையில யாரை திருத்தவில்லையோ, மார்க்க அடிப்படையில் எந்த குடும்பம் நடத்தப்படவில்லையோ, உலகத்தையும் ஊரையும் பார்த்து நடக்குதோ, அதுதான் நம்ம சொல்றோம். ஏகத்துவத்தை தௌஹீத உங்க குடும்பத்துல ரொம்ப வலுவா பின்பற்றுங்க. காசுக்கா, பணத்துக்கா, ஊருக்கா, மக்களுக்காக வளைஞ்சு கொடுக்காதீங்க. அதுல பெரிய ஒரு சலுகை காட்டாதீங்க. அப்படி காட்டும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் வழிதவறி போகுது. மார்க்கத்தை சரியா இருங்க, மார்க்கத்தை கடைபிடிப்பதுல பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா இருங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறானா, அவன் கெட்ட சவாஸ் ஏற்படுதா, அன்னைக்கே அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரசூலுல்லாஹ் உரிமை கொடுத்திருக்காங்க. நபிகள் செஞ்சு காமிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை இதே மாதிரி பள்ளிவாசல் வாசல்ல மஸ்ஜித் நபவியில பேரிச்சம்பளம் குவியல் இருக்கிறது. ஒரு சின்ன பேரப்புள்ள ஹசேனா ஹுசேன் யாரோ ஒருத்தவங்க எடுத்து வாயில போடுறாங்க. வாயில போட்ட உடனே ஒரே ஒரு பேரிச்சம்பளம் வாயில போட்ட மாத்திரத்தில் நபிகளான் சொன்னாங்க, சீ அதை துப்பி விடு. முகமது குடும்பத்திற்கு தர்ம பொருள் ஆகாது என்று உனக்கு தெரியாதா? பச்சை பிள்ளைக்கு தெரியுமாங்க சாக்லேட் திங்க கூடாதுன்னு? எப்படி தெரியும்? ஆனா ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க, பேரிச்சம்பளம் முகமது குடும்பத்துக்கு தர்மமா உள்ளது, ஹராமாக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறது இல்லையே. மார்க்கத்துடைய அறிவுரைகளே, மார்க்கத்துடைய பயான்களை, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இது போன்ற பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அதிகமா சொல்லி கொடுக்கும் பொழுதுதானே அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது இந்த போதையில விழாம இருக்கும். நபிகள் நாயகம் பல எச்சரிக்கை பண்ணாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குல்லு முஸ்கிரின் ஹமுருன், எல்லா போதையும் மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், அனைத்து போதையும் தடை செய்யப்பட்டதாகும். அப்படி யாராவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நபிகள் சொல்றாங்க, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு கட்டத்துல பாருங்க, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் நபிகள் அன்னைக்கு சொல்லி காட்டினாங்க, அந்த அவங்க ஆட்சி பண்ணும் பொழுது யாராவது குடிச்சிட்டு வந்தால் சாட்டையை கொண்டு அடிங்கள் என்று சொன்னாங்க. திரும்ப வந்தா திரும்ப சாட்டை கொண்டு அடிங்க, திரும்ப வந்தா திரும்பவும் சாட்டை வைத்து அடிங்கள், 4வது முறை வந்தால் கொன்று விடுங்கள் என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய பாவம் இது. சாதாரண பாவம் இல்ல, சிறிய தீமை இல்ல. மது போதை என்பது சாதாரண ஒரு பாவத்துல வராது, குற்றத்துல வராது. அடித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சியாளருக்கு உரிமை கொடுத்த பாவம், குற்றம் அது. அந்த குற்றத்தை தான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்து இளைஞர்கள் ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டியிருக்கிறது. வழிதவறி பாதையை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சாதனை இளைஞர்களை பார்க்கிறோம், சாதித்த இளைஞர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு கூகுள் என்ற ஒரு நிறுவனம் உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. செல்போனு, கம்ப்யூட்டரு, எதை எடுத்தாலும் அந்த கூகுள் இல்லாம இயங்காது.
மைக்ரோசாஃப்ட் இது போன்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க. இதுக்கு அச்சாணியாக சில பேர் வேலை செஞ்சாங்க. இந்த கூகுளுடைய சிஇஓ யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் இளைஞர். உலகத்திற்கே மின்னஞ்சல் இமெயில் கண்டுபிடித்தது யாரு? மயிலாடுதுறை சேர்ந்த ஒரு இளைஞர். சாதனை புரியக்கூடிய இடத்துல நிறைய இளைஞர்ல பார்க்கிறோம். சமீபத்தில் கூகுளுடைய ஒரு நிறுவனத்துல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம், மாத சம்பளத்திற்கு 13 வயது ஒரு மாணவன் தேர்வாக இருக்கிறான் வடநாட்டுல. வெறும் 13 வயசு, காலேஜே அவன் போகல, ஸ்கூலே என்ன முடிக்கல, ஸ்கூல் முடிக்கல, காலேஜ் போகல, 13 வயசுல மாத சம்பளம் லட்சக்கணக்கான ரூபாய். இது போன்று சாதனை இளைஞரா வாங்கப்பா, படிங்கப்பா, படிச்சு முன்னேறுங்கப்பா, பட்டம் பெறுங்கப்பா, வேலையை பெறுங்கப்பா, உன்னையும் குடும்பத்தையும் உன் சமுதாயத்தையும் வளர்த்துருங்கப்பான்னு சொன்னா சாதனை இளைஞரா வராட்டி கூட பரவாயில்ல. சாராயம் கூட திரியிறானே, என்ன பண்றது? நீ சாதித்து பெரியார வரணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். பெற்றோர்கள், பிள்ளைகள், ஊர் ஜமாத்து மக்கள், பெரியவர் நினைக்கிறோம். சாதனை பண்ணி நீ படிப்பான்னா சாராயம் குடிக்கிறதுக்கு மும்முனையா இருக்கிறான். இப்பெல்லாம் நீங்க கொஞ்ச நேரம் பயான் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் நில்லுங்களேன், பூமர் அன்கிள்ங்குவான். அறிவுரை சொல்றீங்க, எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு. யாரெல்லாம் அறிவுரை சொல்றீங்களோ, நல்ல கருத்து சொல்றீங்களோ, பூமர் அன்கிள் நீங்க அப்படிங்கிறான். இன்னைக்கு அப்படி இளைஞர் மாறிட்டான், அறிவுரை ஏத்துக்க மாட்டேங்கிறான். குர்ஆன் சொல்லுது, இரு நம்பிக்கையாளருக்கு, ஈமான்தாரிகளுக்கு அறிவுரை பயன் தரும் என்று சொல்லுது. அந்த அறிவுரை போய் அவன்கிட்ட சொன்னோம்னா நீங்கெல்லாம் பூமர் அன்கிள், எங்கெல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் அப்படிங்கிறான். நபியெல்லாம் அப்படி விடல. நபியெல்லாம் சொன்னாங்க, சில மக்களுக்கு அல்லாஹ்விடத்துல நான் உறுதி ஏற்றிருக்கிறேன். என்ன உறுதி தெரியுமா? நாளை மறுமையில இந்த உலகத்திலே குடித்தவர்களுக்கு ஒரு பானத்தை குடிப்பேன் என்று அல்லாஹ்விடத்துல நான் உறுதி ஏற்றிருக்கிறேன். நபியெல்லாம் சொல்றாங்க, லிமன் யஸ்ரபுல் முஸ்கிர அன் யஸ்கியஹு மின் தீனத்து ஹபால். தீனத்து ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை ஒவ்வொரு குடியாரர்களுக்கும், குடிப்பவர்களுக்கும், மது பிரியர்களுக்கும் நாளை மறுமையிலே நரகத்துல நான் கொடுப்பதாக அல்லாஹ்விடத்திலே உறுதியளித்திருக்கிறேன். அந்த தீனத்து ஹபால் ஏது தெரியுமா? நபியெல்லாம் சொல்றாங்க, அரக்கு அகலினார். அந்த தீனத்து ஹபால் ஏது தெரியுமா? நரகவாசிகளுடைய சீலாக இருக்கும். அது நரகவாசிகளுடைய சீல் இருக்குல்ல, வேர்வை, நரகவாசியுடைய வேர்வையாக இருக்கும். அரக்குன்னார் அவ் அல்லது உசாரத்து அகலினார், நரகவாசிகளுடைய சீலாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லது ஒண்ணு வேர்வை அல்லது சீல், ரெண்டுமே அருவருக்கத்தக்க காரியம். தண்ணியே ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், நல்ல பூஸ்ட் குடிக்கலாம், மில்க் குடிக்கலாம். சீல் யாரும் குடிப்போமா? ஒரு மனுஷன் புண்ணுல இருந்து வழியக்கூடிய அருவருக்கத்தக்க பானம் அது. அந்த சீலை ஒரு மனிதன் குடிக்க முடியாது. அந்த சீலை நல்லா நாளை மறுமையில நரகவாசிகளுக்கு நபியல் நாயம் போட்டுவதாக நபியல் நாயம் சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் மதுவை விரும்பி குடிக்கிறீங்களோ, போதையை சாப்பிடுறீங்களோ, அந்த மக்கள் அனைவருக்கும் நாளை மறுமையில தீனத்துல் ஹபால் கொடுக்கப்படும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபியல் நாயம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த குடி குடிக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடாம மௌத்தா போறாங்களோ, யாரெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லாமல இறந்து போறாங்களோ, அவர் நாளை மறுமையில சொர்க்கத்துடைய மதுவை அருந்த மாட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கம் போகவே மாட்டார். நபியெல்லாம் சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன் வமன் சரிபல் ஹம்ர ஃபி துன்யா ஃபமாத வஹுவ யுதுமீன்ஹு லம் யதப். பாவ மன்னிப்பு, தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு இல்லாமல் இறந்து போகக்கூடியவன் லம் யஸ்ரபஹா ஃபில் அர்லி, இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு இல்லாமல் மரணித்தவன் மறுமையில சோனத்துல மதுவை குடிக்க முடியாது. மது அப்பேற்பட்ட மோசமானது. மதுவால் நம்ம அடைந்த கேடுகள், மதுவால் அடைந்த தீமைகள் ஏராளம் ஏராளம். சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல எதற்காக எதிர்க்கிறோம்? எதற்காக மது மீது இவ்வளவு மோசமான கருத்துக்களை விழிப்புணர்வு பண்றோம்? சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 32 வயசு இளைஞன் தன் தாயை கொடுமைப்படுத்துகிறான். எப்படி? மது அருந்தி விட்டு கொடுமைப்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் அது எப்படி மாறுதுன்னா, பெத்த தாய்க்கே பாலியல் சீண்டல் கொடுக்கிறான். பெத்த தாயையே மதுவை குடிச்சிட்டு பாலியல் சீண்டல் கொடுக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல தாய் தாங்க முடியாம அந்த பெத்த மகனை அடித்து கொலை செய்கிறாள். உத்தரப்பிரதேசத்துல பார்க்கிறோம். நீ குடியை குடிச்சியனா தாய் எது, தாரம் எது,
தமக்கை எது, தன்னுடைய உடல் இருந்த மக்கள் எது, எதுவுமே தெரியாது. மது அப்பேற்பட்ட அரக்கன். மது மூளையை மழுங்கடிக்கும், மது உங்களை பைத்தியனாக்கும், மது உங்களுடைய அனைத்து விதமான நல்ல பெயரையுமே கெடுக்கக்கூடிய காரியம். சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பணி செய்யக்கூடிய நேரத்தில் இரவுல SSI சிறப்பு காவல் அதிகாரிய ஒரு மதுபோதை ஆசாமி வெட்டி கொலை செய்வதை பார்க்கிறோம். ஈரோட்ல ரவிக்குமார் என்ற ஒரு இளைஞன் ருக்குமணி என்ற தன்னுடைய தாயை சொத்து பிரச்சனைக்காக, நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல சொத்து பிரச்சனை என்ன செய்வீங்க, ஜமாத்துல பேசுவீங்க, அடையலையா கோர்ட்டுக்கு போவீங்க, சரியா இருக்கிறது போவீங்க. ஆனா அந்த ரவிக்குமார் என்ற இளைஞன் சொத்து பிரச்சனைக்காக ருக்குமணி என்ற தன்னுடைய தாயை 60 இடங்கள்ல குத்தி கொலை செய்கிறான். இப்ப நடந்தது, ஒரு மாசம் கூட இல்ல. பெத்த தாயை 60 இடங்கள்ல மது போதை போட்டுட்டு குத்தி கொலை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மது உங்களை அரக்கனாக்கும், மது உங்களை பைத்தியமாக்கும் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அப்பேற்பட்ட கொடிய தீமைகளுக்கு, அப்பேற்பட்ட பெரும் பாவங்களை, பெரும் குற்றங்களை இந்த மது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் உச்சபட்சமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நூமான் என்பவர் நினைச்சாரு, மது குடிச்சிட்டு வர்றார் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஊருக்கு. நபியெல்லாம் சொல்றாங்க, வீடுகளில் இருந்தவர்களுக்கு கையிலே கிடைப்பதை கொண்டு அடிங்கள்னு சொன்னாங்க. அப்ப ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, எங்கள்ல மது குடிச்சிட்டு யாரு எங்கள் பகுதிக்கு வந்தால், எங்க தெருவுக்கு வந்தால் நாங்கள் கட்டையை வைத்து அடிப்போம், பேரிச்ச மட்டை வைத்து அடிப்போம். எங்கள்ல மது குடித்தவரை செருப்பால் அடித்தவர்களும் உண்டு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு கடுமை காட்டுறாங்க பாருங்க. சாராயம் குடிச்சவங்கள சாதாரணமா கடந்து போற நம்ம, அவன் கிடக்கிறான் கெட்டு போறான்டு. ரசூலுல்லாஹ் அப்படி விடல. யாரெல்லாம் சாராயம் கொடுத்து அந்த வீதிகள் வந்தாங்களோ தடை செய்யப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் கொடுத்து அடிக்க சொன்னது என்னது? கட்டை, செருப்பை கொண்டு அடியுங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு காரியம் பாருங்க. நீ மது குடிக்கக்கூடிய மக்கள், மதுவை இருமக்கூடியவங்க, மது நான் சொல்லும் பொழுது சில பேர் சாராயமே நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன், குல்லு முஸ்கிரின் ஹமுருன், எல்லா போதை மதுதான், போதையை தரக்கூடிய அனைத்து மதுதான். அதுல பீடி இருக்கு, சிகரெட் இருக்கு, ஹான்ஸ் போயில, கணேஷ் போயில, சாந்தி பாக்கு, கூலிப்பு எல்லாமே இருக்கு, பொடி எல்லாமே இருக்கு. என்னென்னலாம் போயில பொடி எதெல்லாம் போதை தருதோ, எதெல்லாம் மூளையை மயக்கிறதோ, மதியை வெல்லாமல் மதியை மயக்கிறதோ அனைத்தும் போதை. நம்ம சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னது. சோளக்கதிர்க்க சோளம், இந்த சோளத்தை ஊற வச்சு ஒரு பானம் தயாரிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் காலத்துல, இந்த மது தடைக்கு பிறகு. அப்போ சஹாபி கேட்கிறாரு, நபியே இந்த சோளத்தின் மூலமா வரக்கூடிய அந்த மதுவை சாப்பிடலாமா, அது போதை தருமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. போதை தரும். அப்பனா அது ஹராம் தான். என்னெல்லாம் போதை தருதோ, போதை தரக்கூடிய அத்தனை காரியமே ஹராம் 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 என்று நபிகள் நாயகம் தெள்ள தெளிவா சொன்னார்கள். அப்ப நம்ம இவ்வளவு கேட்டை, இவ்வளவு மோசமான ஒரு மதுவை இன்னைக்கு ஜாலிக்கா குடிக்கிறோம் பாய், ஃப்ரெண்டு மேரேஜ் குடிக்கிறோம் பாய், டூருக்கு போனாலும் குடிக்கிறோம் பாய். நான் டெய்லி ட்ரிங்கர் கிடையாது, சோசியல் ட்ரிங்கர். ஒரு அம்மா அவருக்கு மனைவி சொல்லுது கணவனை பார்த்து ஒரு விவாத மேடையில, என் கணவர் சோசியல் ட்ரிங்கர். அது என்ன சோசியல் ட்ரிங்கர்? குடிச்சாவும் பேர் குடிகாரன் தானே, அதுல பாதி எதுவும் வேற பேர் இருக்கான்னு கேட்டா அப்படி எதுவும் கிடையாது. குடிகாரனுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப சமூகத்துல மது பிரியர் பேர் வச்சிருக்காங்க, அல்லது சோசியல் ட்ரிங்கர் அப்படின்னா என்னது? சமூக மது அருந்துவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாரத்துக்கு 2 நாள் அருந்துவார். லீவு நாள் வருது பாருங்க, அந்த 2 நாள் அருந்தக்கூடியதுக்கு பேரு சோசியல் ட்ரிங்கர். ரொம்ப குடிக்க மாட்டாரு, 2 நாள் மட்டும் குடிப்பாரு. எவ்வளவு குடிச்சாலும் குடிகாரன் தான், அவனுக்கு பேரு குடிகாரன் தான், வேற மாட்டு கருத்தே இல்லை. அப்ப குடியை என்ன செய்யறது? இஸ்லாம் இன்னைக்கு கடுமையா எதிர்ப்பதற்கு காரணம், இஸ்லாம் தடை செய்து மட்டுமல்ல, தீங்கு அவ்வளவு இருக்குது, கேடு அவ்வளவு இருக்குது. இந்த பைக்ல போறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு வேகமா போறாங்க, மதுவை குடிச்சிட்டு. அந்த பல்சர் 200 அது மாதிரி என்னென்ன ரேஸ் பைக் இருக்கு, அப்பாச்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, பாப்பா வெளிநாட்டு இருக்காரு, நல்ல வசதியா இருக்காரு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஐபோனு, பெரிய பெரிய பைக்கு, 3 லட்ச ரூபா பைக்கு, காரு, பெட்ரோல் போட காசு எல்லாம் கொடுத்துருவாரு பாப்பா. அவன் போதையை போட்டுட்டு காசை வாங்கி பைக்கை திருவிட்டு போறான். ரேஸ்ல போறவன் 100க்கு மேல போறான், 108ல மௌத்தாய் திரும்பி வர்றான்.
எத்தனை எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து நிக்கிறத பார்க்கிறோம். அவன் மட்டும் சாவுறது இல்ல, எதிர்த்து வரக்கூடிய அப்பாவி மக்களையும் சாவடிக்கிறான. எத்தனை மரணங்கள் சொல்லணும் உங்களுக்கு? விபத்தாகி மரணிக்கிறதுல குடியாரம் மட்டும் சாவுறது இல்ல, எதிர்த்து வர்றாம பாருங்க அப்பாவி குடும்பஸ்தன் 4 பேரை காப்பாத்தணும். புதுச்சேரியில போன மாசம் 2 குழந்தைகள், 5 வயசு 8 வயசு 2 குழந்தை. அந்த தகப்ப நினைச்சாரு ஸ்கூலுக்கு வர்றதுக்காக போறார், மதுவை போட்டு வந்து ராலிக்காரன் பைக் அடிக்கிறான், 2 பிள்ளையும் கீழே விழுந்து தலை நசுங்கி செத்து கண்ணு முன்னாலேயே, தந்தை கண் முன்னாலேயே 2 குழந்தைகள் செத்து பார்க்கிறோம். என்ன காரணம்? தண்ணியை போட்டு அந்த ராலி டிரைவர் ஓட்டுனதுதான். அவன் உயிருக்கு ஒண்ணும் இல்ல, அவன் குடும்பம் நல்லா இருக்குது. இன்னைக்கு அவன் கேஸ் வாங்கினா என்ன பண்றான் நம்மளுக்கு தேவையில்லை. 2 பச்சிளம் குழந்தை உயிர் போச்சு இன்னைக்கு. இது மாதிரி மதுவுனால கொலை கொள்ளையும் கற்பழிப்பு அதிகமாவது, பாலியல் சீண்டல்கள். நிர்பயா தெரியுமா உங்களுக்கு? டெல்லியில 2014 உலுக்கி எடுத்த சம்பவம். இன்னைக்கு அந்த கேஸுக்கு பேரே நிர்பயா தான். நிர்பயா என்ற ஒரு பெண்ணு இரவு நேரத்துல 5 பேரால் ஒரு மைனர் முதற்கொண்டு, பருவம் அடையாத ஒரு மைனர் முதற்கொண்டு 5 ஆண்களால் கற்பழிக்கப்படுகிறாள். சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து இறக்கிறாள். அன்றையிலிருந்து நாட்டுல கற்பழிப்புக்கு பஞ்சமே இல்லை. ஏன்? நம்ம பக்கத்துல காரணி ஏந்தல். ஒரு இஸ்லாமிய 40 வயது பெண்ணு மதுவை குடிச்சிட்டு, காளிதாஸ் என்ற ஒரு அரக்கன், அந்த அரக்கன் மதுவை குடிச்சிட்டு போறான். 40 வயசு விதவை தாய் அவள். 2 பொம்பளை பிள்ளைகளை, வயதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு மாடை பிடிக்க போன அந்த தாய், 40 வயதான பெண்மணி காளிதாஸ் என்ற மது குடிச்சு வந்த அரக்கனால் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறான். நிர்வாணமாக்கி குளத்துல முக்கி கள்ள தூக்கி வச்சு அடுத்த நாள் தான் போய் எடுக்கிறாங்க ஜனாசாவை, நிர்வாணமா எடுக்கிறாங்க கற்பழிக்க நிலையில. இவ்வளவு பெரிய சோகமான விஷயம். மது தாயையும் தாரத்தையும் பிரித்து காட்டாது, அவ்வளவு கேவலமான அரக்கன் மது. அதற்காக தான் இன்னைக்கு இஸ்லாம் இந்த தடுத்த மதுவை, மார்க்கம் தடுத்த மது போதையை கடுமையாக நம்முடைய ஜமாத் சார்பா எதிர்க்கிறோம். இன்னும் எல்லா மக்களும் கோரிக்கை வைக்கிறோம். ஊர் ஜமாத் இருக்கிறீங்க, முன்னும் பெரியோர் இருக்கிறீங்க, ஊர் நிர்வாகம் இருக்கிறீங்க, உங்கள் ஊர்கள்ல ஜமாத்துகள்ல யாரெல்லாம் மது குடிக்கிறாங்களோ, மது குடிக்கிறவங்களுக்கு தெரியுதோ, தயவு செய்து தாவா பண்ணுங்க, போய் சொல்லுங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இளைஞர்கள், அந்த ஜமாத்துல பயணிக்கக்கூடிய மக்கள் மதுவுக்கு அடிமையான கிடையாது. மதுவை போய் சாப்பிடுவது இல்லை. ஏன்? பீடி சிகரெட்டை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். இன்னைக்கு எங்கள் கடைகள்ல போர்டு இருக்கிறது, புகையிலை பொருட்கள் விற்க மாட்டோம், பீடி சிகரெட் கூட விற்க மாட்டோம் தௌஹீத் ஜமாத் மக்களுடைய கடையில. அப்பேற்பட்ட கொள்கையை கொண்டு இன்னைக்கு ஜமாத் நடத்திட்டு இருக்கிறோம். உங்கள் ஜமாத்துல யாரெல்லாம் குடிக்கிறார்களோ, பீடியை சிகரெட்டை உட்கொள்கிறார்களோ, போதைக்கு ஆதரவாக போதையை சாப்பிடுகிறார்களோ, அவர்கள் இன்னைக்கு ஜமாத் நிர்வாகத்தை வைக்காதீங்க முதல்ல. அதுவே ஜமாத்துக்கு ஒரு கேடு, இழுக்கு. போதை ஆசாமி ஜமாத் நிர்வாகியா, ரொம்ப கேவலம். நம்ம ஊரை சொல்ல, சில ஊர்ல இருக்கிற சொல்றேன். அப்படி இருந்தால் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி ஊர்கள்ல எந்தெந்த இளைஞர்கள் மதுவை சாப்பிடுகிறார்களோ, நேரடியாக போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஜமாத்துடைய கம்ப்ளைண்ட்டுக்கு காவல் நிலையத்துல ரொம்ப மதிப்பதிகம். ஜமாத்தே போய் எங்க ஊர் இளைஞர்கள் குடிக்கிறான் சொன்னா கேட்க மாட்டான், பெண்களை துன்புறுத்துறான், வீட்டை துன்புறுத்துறான்னு ஜமாத்து காக்கக்கூடிய கடமை இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல நபிகள் நாயகம் ஆட்சி செய்யும் பொழுது தன் குடிமக்களை காத்தார்கள். எந்த வேதனை சோதனை வந்தா கூட, எந்த அளவு தெரியுமா? யாராவது போர்ல கொல்லப்பட்டு இறந்து போய்விட்டால் அரசு கஜானாவிலிருந்து அந்த வீட்டுக்கு இது போகும், தவணை முறையில மாதம் மாதம் அந்த நிவாரணம் போகும். ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹ் உருவாக்கியது 4வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் வந்தது. அந்த கலீஃபாக்கள் அந்த வீடுகளுக்கு நிவாரண ஊக்கத்தொகைகளை அந்த போரிலே கொல்லப்பட்டு இறந்த மக்களுக்கு ஜமாத்து காசு கொடுத்தாங்க. ஜமாத் அவ்வளவு ஆதரவா இருந்தது. இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வருது, குடியான குடும்பம், குடிச்சு அடிக்கிறான், மிதிக்கிறான், ஒண்ணுமில்லாம செய்யறான். அந்த குடும்பத்தை ஜமாத்து வேடிக்கை பார்க்க கூடாது. தயவு செய்து ஜமாத் தலையிட்டு அந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஆதரவற்ற அந்த பெண்ணுக்கு ஜமாத் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அல்லது அந்த குடியாரனுக்கு, அந்த குடிப்பவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், தாவா செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இஸ்லாம் தடுத்த இந்த மது போதையை ஒரு காலமும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடாது. இங்க பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். மதுவை, போதையை, பீடியை, சிகரெட்டை, கூலிப்பை, கோயிலையை நீ பயன்படுத்தினால்
நரகத்துல உனக்கு கொஞ்சம் தண்டனை இருக்கிறது, நரக நெருப்பு உனக்கு காத்திருக்கிறது. நபி எச்சரிக்கிறாங்க, நீ இந்த போதையை உட்கொள்ளும் பொழுது நீ முஸ்லிமே கிடையாது வாப்பா அப்படின்னு சொல்லி வழங்க. பெரிய ஆட்கள் இருந்தா உங்கள் வீட்டுல வாப்பாவோ அல்லது கணவனோ அல்லது அதுக்கு மேற்பட்டவங்கள செஞ்சா மார்க்க அறிவுரை சொல்லி கண்டீங்க. மார்க்க அறிவுரை மிஞ்சி எந்த அறிவுரையும் கிடையாது, ரசூலா திருத்தினாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். இன்னும் கூடுதலாக இந்த பீடி சீரட்டை எல்லாம் நினைச்சாங்கன்னா சில பேர் குடிச்சிட்டு கூட தொழுகையிலிருந்து நிக்கிறாங்க. தொழுகையில பாக்குறோம், 5 வேளை தொழுகையாளி, நல்லா தொழுவாரு, பாங்கு சொல்லும் பொழுதே பள்ளியாசலுக்கு போயிடுவாரு. ஆனா ஒதுவரத்துக்கு முன்னாடி 2 இழுப்பு தான் போவார். அந்த பீடிய சீரட்டை இழுக்காம அவளை போக முடியாது. அந்த தொழிட்டு வந்த பிறகு கூட 2 இழுப்பு தான் அவர் தூக்கமே வரும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கும் தொழுகை ஏற்கப்படாது. நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்ரபு அல் ஹம்ர, யார் மதுவை கொடுக்கிறாரோ, ரஜுலன் மின் உம்மத்தி ஃபயக்பலுல்லாஹ மின்ஹு ஸலாத்தன் அர்பஅத, 40 நாட்களான தொழுகைகள் அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. பீடியை குடிச்சு சீட்டை குடிச்சு போய் தொழுகை நின்றீங்கன்னா, தக்பீர் கட்டிங்கன்னா அல்லாஹ் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, யாருடைய அந்த வருமானம், யாருடைய இந்த பொருளாதாரம் பீடி சிகரெட்டை வித்து, கோயிலை வித்து, போதை பொருள் வித்து கிடைக்கிறதோ துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க. ஹராமான சம்பத்தில் வரக்கூடிய துவா, அந்த வருமானத்தை கொண்டவர்களுக்கு துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கவே படாது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல இதை கேட்க மக்களுடைய வீடுகள்ல, அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகள்ல பீடி சீட்டு விற்கலாம், கோயில விற்கலாம், சில வருமானம் வருதுன்னு அந்த மக்களுக்கு சொல்லுங்க, உங்க கணவனுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வாப்பா இந்த பீடி சீட்டை விட்டுருங்க, வியாபாரம் பண்ணாதையே. அதை பண்ணி நீங்கள் எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுத்தாலும் அது ஹராமான சம்பாத்தியம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாத சம்பாத்தியம் விளையாங்கிறீங்க. ஹராமான காசை திங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல. அந்த எச்சரிக்கையை மனதில் கொண்டு என் அருமை இஸ்லாமிய சமுதாயமே, அன்புக்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விளையாங்கிறீங்க. மது போதை இஸ்லாத்துல முற்றிலும் தடை செய்யப்பட்டது. மதுவை குடிப்பவன் முஸ்லீமாக இருப்பதில்லை, மதுவை குடிக்கும் பொழுது என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. மதுவை குடித்துட்டு வந்தால் அவனை சாட்டால் அடையுங்கள், செருப்பை கொண்டு கூட அடையுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்பேற்பட்ட தடையை, அப்பேற்பட்ட எச்சரிக்கையை, அந்த குடித்து விட்டு யாரெல்லாம் பாவம் மன்னிப்பு தேடாமல் இறக்கிறானோ சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்றெல்லாம் எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தீங்கில் இருந்து சமுதாயத்துல கேடு இருக்கிறது. இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல மது குடித்தவனுடைய கேஸ் தான் அதிகம். 90% குற்றங்கள் மதுவால் தான் ஏற்படுது. மது போதையில தான் அந்த குற்றங்களை பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம்களுடைய இளைஞர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இந்த விஷயத்துல முஸ்லிம் இளைஞர்கள் குறிவச்சு அவன்கிட்ட போதை திணிக்கப்படுது. முஸ்லிம் இளைஞனா எப்படியாவது அவன்கிட்ட போதையை திணிச்சிட்டோம்னா அவனை கெட்டு பெயர் ஏற்படுத்தலாம் என்று ஒரு கும்பல் தெரிகிறது. அது போன்ற கும்பல்கள்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளை, இளைஞர்களை விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும், கெட்ட பெயரை, சர்வ நாசத்தை ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கையா சொல்கிறோம். மதுவை குடித்தவன், மதியை இழந்தவன் மறுமையை இழந்தான் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இதை கேட்ட மக்கள் என் நிலவில் பாய், இந்த பீடியை விட்டுட்டேன், சிகரெட்டை விட்டுட்டேன் பாய், கோயிலை விட்டுட்டேன் பாய், குடியை விட்டுட்டேன் பாய், இந்த குடியால் போதையால் நான் எந்த லாபம் அடையல பாய், இன்னல் கேடு கேவலம் தான் வந்தது பாய் என்று சொல்லி யாராவது விலகி கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை வரைக்கும் நினைச்சுவான். மறுமை நாள்ல கூட அருள்குடைய காத்திருக்கிறான். அப்பேற்பட்ட பெரும் வாய்ப்பை இளைஞர்களே, சமுதாயத்து ஆண்களே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மதுவை, போதையை ஹராமாக்கி தடை செய்திருக்கிறான். அப்பேற்பட்ட தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களையும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அந்த மக்களுக்கு நாளை மறுமையில வெற்றிருக்கு கூறிக்கொண்டு மது போதையை தொடர்ந்து ஒழிப்பதற்காக சொல்லிக்கொண்டே இருப்போம் என்ற பிரச்சாரத்தோடு இந்த உரை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்